நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம், ஏ டீம், ஏப்பா மெயின் டீம். இப்போ அவங்க தான் பிஜேபிக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் தனியாக தமிழ்நாட்டுக்குன்னே தமிழர்களுக்குன்னே தனியாக தியாகம் பண்ணக்கூடிய கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி போட்டு இன்னைக்கு தெளிவாக தெரியுது எப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குதுன்னு. அதாவது பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி பிஏபி, பிஜேபி ரெண்டும் ஒன்று தான், அப்படி சொல்லிக்கலாம், அப்படி போய்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச கட்சின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நாட்டை ஆள்றது யாருன்னு தெரியும், அது நம்ம சொல்ல தேவையில்லை. இப்படிப்பட்ட விடயத்தில், அதாவது ஒருத்தருடைய விடயத்தை திருடி நம்ம வச்சுக்கிட்டு நான் அதில் ஜெயிக்கிறேன், நான் வெற்றி அடைகிறேன், இது எனக்கானது அப்படின்னு பேசிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட செயல். அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய சொந்த விடயத்தை வச்சு நான் முன்னேறது எனக்கானது. ஏன்னா எனக்கு மானம், ரோசம், வெக்கா, சூடு, சொரணை எல்லாமே இருக்குது. அது இல்லாதவங்க தான் அடுத்த ஒம்பூரில் வச்சு முன்னேறுவாங்களாமா அப்படின்னு சமூக வலைதளத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம தான் மானம், வெக்க, சூடு, சொரணை எல்லாமே இருக்குது. சரி, இதை பற்றிய ஒரு அரசியல் பார்வை தான் இங்கே என்ன நடக்குது, தமிழர்களுக்கான சூழ்ச்சி இந்த அரசியல் களத்தில் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். கொஞ்ச நாளாகவே இந்த ஊடக வாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, வாடகைக்கு வாங்கின ஊடக வாய்கள் நம்ம வயிற்று பிழைப்புக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி, அதாவது ஒரு ஈழத்தில் எத்தனையோ இரத்த சொந்தங்கள் லட்சக்கணக்கான இரத்த சொந்தங்கள் இறந்தப்ப அதனுடைய வழி தாங்காமல் இதற்கு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் சொல்லி பிறந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி களத்தில் ஒரு தமிழ் தேசிய கொள்கையை எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சோர்வடையாமல், இப்போ தோத்தாலும் நாங்கள் வெற்றி அடைவுங்கிற ஒரு பெரும் இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இது எப்படி சொல்கிறது, சின்னத்தை தூங்குறப்ப அல்லது கை காலெல்லாம் கட்டி போட்டு நம்மளுடைய உடைமையை எப்படி திருடிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி இங்கே மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்த போது அதற்கெல்லாம் உதவாதீங்க, எப்படிடா இவங்களெல்லாம் பழி வாங்கலான்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்களாட்டது. அந்த ரூம் போட்டு யோசிச்சது மக்களுக்கு கொண்டு போய் உதவி செஞ்சுருந்தா அந்த மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க. மக்கள் உங்களுக்கு தானாகவே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். எங்களை எதிர்த்து நிற்கிற கட்சிகளை, அது அண்ணன் கமலஹாசனை மக்கள் நீதி மையத்தை பார்த்துருக்கணும். அவர் தேர்தல் பரப்புரை மட்டும் பண்ணுங்க, ஒரு சீட்டு வாங்கிக்கிங்கிற மாதிரி ஏதோ டீலிங்லாம் போயிடுச்சு. ரொம்ப அவரால் பேச முடியாத ஒரு சூழலில் வெளியே வந்தார். ஏன்டா இவங்களோட போய் கூட்டணி அமைச்சோன்னு, ஏன்டா டிவி போட்டிகள்லாம் நம்ம உடைச்சோம் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப மன வருத்தப்படுறாரு. அதே மாதிரி சமத்துவம்னு சொல்லி சமத்துவ பேரவே வச்சுக்கிட்ட அண்ணன் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய அண்ணன் நம்ம ஐயா சரத்குமார் ஐயா இன்னைக்கு போயிட்டீங்கன்னா தேசியத்தை விரும்புகிறேன்னு சொல்லி தேசிய கட்சியோட ஐக்கியமாயிட்டாரு, மெர்ஜ் ஆயிட்டாரு. அப்படியே உள்ளுக்குள்ள நதி எப்படி கடலில் கலப்பது போல அந்த மாதிரி கலந்துட்டாரு, காற்றில் கலப்பது போல கலந்துட்டாரு. சரி, இருந்துட்டு போட்டோம், அது அவங்களோட முடிவு, அவர்களுடைய நகர்வு, அதை நம்ம பேச வேண்டாம். சரி, நம்ம இங்கே ஒரு மெழுகுவர்த்தி சின்னத்தை தாண்டி அடுத்தது விவசாய சின்னம் பல தேர்தல்களை, சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்படி பல தேர்தலை பார்த்து அதில் மெழுகுவர்த்தி சின்னத்தை தாண்டி விவசாய சின்னம் இந்த அளவுக்கு போராடி ஒரு கட்சியை வெறும் அளவில் வளர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்த கட்சியாக, அதுவும் இந்த எப்படி சொல்கிறது, உண்மையாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உண்மையான பெரிய கட்சி, முதல் கட்சியே நாம் தமிழர் கட்சி தான். எப்படி அப்படின்னா 10 பேர்த்த கூட்டு சேர்த்துட்டு நாங்கள் 10 பேருங்கிறக்கும் ஒத்தாள் நிற்கிறதுக்கு நீ ஒத்தாளுப்பா, அது கிடையாது.
10 ஆளையும் எதிர்க்கக்கூடிய ஒத்தாளா நிக்கிறனுடைய வீரத்தை மட்டும்தான் நம்ம இங்க பார்க்கணும். அந்த 10 ஆளையும் எதிர்க்கக்கூடிய திராணியும் தெம்பும் வந்து இவங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க தான் பெரிய ஆளு, அவன் தான் வீரன். போட்டின்னு வந்துட்டா ஒருத்தன் 10 பேர்த்த அடிச்சா அந்த 10 பேர்த்தையும் அடிச்சு போட்டு வெற்றி அடைகிறான் பார்த்தீங்களா, அவன் தானே வீரன். அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சி தானே பெரிய கட்சி. கூட்டணி மட்டும் இல்லை, தனியாக வாங்க. நாம் தமிழர் கட்சியோட கலங்காம அரசியல் களத்தில் யார் வெற்றி அடைகிறான்னு. இப்போ ஏடிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே மட்டும் தூய்மையாக நிற்கணும், எந்த கூட்டணியும் இருக்கணும். டிஎம்கே மட்டும் கூட்டணி, எந்த கூட்டணி இல்லாமல் தூய்மையாக நிற்கணும். அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் தூய்மையாக நின்று போட்டிக்கிட்டு பார்க்கலாமே. பணம் தரக்கூடாது, பரிசு பொருட்கள் தரக்கூடாது. சத்தியமாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் தரது இல்லைன்னு சொல்லி. நிறைய பேர் என்கிட்ட தர்க்கம் பண்ணி வைக்கிறாங்க. தர்க்கம் பண்ணவங்க கூட வந்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் தந்தது இல்லைன்னு சொல்லி. மனசாட்சி தொட்டு சொல்லணும். அதாவது நம்ம அம்மாவனுடைய மாரில் பால் குடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் மனசாட்சி தொட்டு பேசணும். பணம் கொடுத்ததே இல்லை நீங்கள் வாக்குக்கு. அது வந்து எப்படி சொல்கிறது, உடனே இப்படி சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, எதையோன உருட்ட வேண்டியது. சரி, இருந்துட்டு போட்டோம். அதைத்தான் நம்ம சமூக வலைதளத்தில் நிறைய பேர் கழுவி இதை நான் கூட பரவாயில்லப்பா, நிறைய பேர் இன்னும் கழுவி ஊத்துறான். இப்படி ஒரு கொள்கை இல்லாமல் 3 மாசத்துல ஆரம்பிச்ச, அவங்களுக்கே தெரியல எப்போ கட்சியை ஆரம்பிச்சேன்னு. 3 மாசங்கிறாரு ஒருத்தர், இன்னொருத்தர் இல்லை அதுக்கு முன்னாடியே கட்சியை ஆரம்பிச்சுக்கிறேன், இன்னொருத்தர் பேசுறதுக்கு இந்த சூனாபானா மாதிரி அப்படின்ட்டு பேசுறாரு. மொத்தத்தில் உட்காந்து தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கான தேவை என்ன இருக்குது, இங்கே அரசியல் களத்தை பற்றி பேசலாமான்னு கருத்தியில் உட்கார வச்சு நம்ம பேசணும்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. இங்கே மக்களை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்னென்னா மெயினாக அவங்களுக்கு ஒரு வழிநடத்தல் இருக்குது. அந்த வழிநடத்தலினுடைய அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை வந்து திருடுறது கொஞ்சம் கூட வெக்கமில்லை. ஏங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த சின்னம் வேண்டாம், ஒருத்தர் பயன்படுத்திட்டாரு, நாங்கள் புது சின்னத்தில் நின்று நாங்கள் வெற்றி அடையணும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கணும். அப்படி ஒரு எண்ணம் இல்லை. அதாவது வெற்றி அடைகிறதுக்கு என்ன எளிதான வழி, அடுத்தவன் பொருளை திருடிடு. அதாவது ஒருத்தர் எழுதின பரிச்சை பேப்பர் எடுத்து உன் பேரை போட்டு வச்சுக்கோ. அப்போ அவனுக்கு அவன் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுனா அதை நான் திருடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சின்னத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி மக்களிடையே கொண்டு சேர்த்து இது வந்து மக்களுக்கான எப்படி தேவையை வந்து அந்த சின்னத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எவ்வளவு தூரம் ஒரு பொருத்தமான ஒற்றுமை இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பாமர மக்கள் கூட சீமான் சின்னமா விவசாய சின்னம்ப்பா, நாம் தமிழர் கட்சி அந்த தம்பி கூட எல்லா போராட்டத்திலையும் பேசுவாங்களே விவசாய சின்னம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்போ அந்த மாற்றம் வந்து இவங்களுக்கு தொடர்நடுங்க வச்சங்காட்டி இவங்க விட்டா வளர்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த சோதனை இந்த சோதனை விட்டோம், அதுலேயும் பார்த்துட்டீங்கன்னா விளம்பரமாகி நல்லா வளர்ந்துருச்சு. நாம் எதை தொட்டாலும் இவங்க வளர்றாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், இவங்களது மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீப்போ ஓலையை வச்சுட்டு கல்யாணம் நின்று உயர்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, நினச்சிட்டு போட்டோம். புது சின்னம் வந்தாலும் தான் என்ன, இல்லை அதே சின்னம் தான் கிடைச்சா என்ன. இப்போ விவசாய சின்னம் கிடைச்சாலும் நாம் களங்காண போகிறது அரசியல் களத்தில். அதே மாதிரி மாற்று சின்னம் கிடைச்சாலும் அதற்கான களங்காண போகிறது. அண்ணன் வந்து தெளிவான ஒரு சின்னத்தை யோசிச்சு வச்சிருக்கிறாரு. அப்படி கிடைக்கலைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சின்னத்தின்னு அந்த சின்னம், அதுவும் மக்கள் ஏற்றக்கூடிய சின்னம், மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுது. அப்படிப்பட்ட சின்னம் உடனடியாக கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. ஏன்னா யாருட்டையும் இல்லாத வலிமை நாம் தமிழர் கட்சியில் இருக்குது. ஊடக வலிமை எப்படின்னா சமூக வலைதளங்களில் அவங்க செய்யக்கூடிய பரப்புரை, இந்த வலிமை வச்சுட்டு 2 மணி நேரத்துக்குள்ள உண்மையாலும் பட்டார் பட்டார் பட்டார்னு வீசி எறிஞ்சு எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. இதுதான் எங்கள் சின்னம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு மாற்று பரப்புரையை வந்து வித்தியாசமாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறப்ப, சின்னம் பறிக்கப்பட்டிருக்குதுங்கிறப்போ, அப்போ எங்கள் சின்னம் என்ன, சீமானின் சின்னம் என்ன, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னன்னு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம அண்ணனும் தம்பிகளும். அது எப்படி, அதாவது எல்லாத்துக்கும் இதே வந்து வேற ஒருத்தருடைய சின்னத்தை பறிச்சிருந்தா உட்காந்து மூளையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்
ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கிட்ட போ, இதையும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அடித்து தள்ளுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தம்பிகளோட, அண்ணன்களோட, நம்ம தங்கைகளோட, அக்காக்களோட மனது வந்து மிக வலிமையான எந்த ஒரு இடத்துலையும் சோடைபாக முடியாம இன்னைக்கு வந்து சும்மா சொல்றாங்க, அந்த நிர்வாகி வெளியே போயிட்டாப்ல, இந்த நிர்வாகி போயிட்டாப்ல. அண்ணன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அவங்களுடைய பயோடேட்டாவெல்லாம் பேச வேண்டாம் தம்பி, நீங்களாம் பேசி அவங்கள வந்து காயப்படுத்த வேண்டாம், என்ன இருந்தாலும் நம்மளோட பயணிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அன்பு மிகுதியில் அண்ணன் சொல்லி வச்சிருக்கிறதுனால நாம எதையும் பேசாத இருக்கிறோம். அவங்களுடைய பயோடேட்டாவை பேசணும்னா உண்மையாலும் அவங்க என்னென்ன பண்ணி வச்சாங்க, அவங்க எதுக்காக வெளியே போனாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே அண்ணன் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது எப்படின்னா, நீ எவ்வளோ கொடுப்ப, நீ எவ்வளோ கொள்ளையடிப்ப, கட்சிக்கு எவ்வளோ தருவீங்கலாம் கிடையாது. மக்களுக்கு என்ன செய்வ, மக்களோட எப்படி நிற்ப, நீ தர்க்க ரீதியாக இந்த கட்சி மாற்று கட்சிகள் எல்லாத்தையும் வந்து எதிர்கட்சிகள் எத்தனையும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா எப்படி பதிலளிப்போம், ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்கன்னா எப்படி பதிலளிப்போம், உனக்கு கருத்தியெல்லாம் என்ன புரிதல் இருக்குது, அரசியல் கருத்தியலாக இருக்கட்டும், கொள்கையாகட்டும், சித்தாந்தமாகட்டும், நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவனுடைய தெளிவாகட்டும், இது எப்படி உனக்கு என்ன மாதிரி புரிதல் இருக்குதுங்கிற முதற்கொண்டு எல்லாமே அவங்களால களத்தில் இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலுங்கிறப்ப செலவினங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த களத்தில் 2 மாதம் தொடர்ச்சியாக நின்று வெற்றியை தோல்வியை இதெல்லாம் ஏற்றுக்கூட மனப்பக்குவத்தில் அந்த செலவினங்களை எல்லாம் தாங்கி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு கள போராளியாக அண்ணன் வந்து தேர்வு செஞ்சு நிற்க வைக்கிறாரு அப்படின்னா அதையெல்லாம் ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அப்போ எனக்கு இந்த பொறுப்பில் நான் இருக்கணும்னா நீங்கள் வேட்பாளராக தரணுங்கிற ஒரு ஆள் நாளைக்கு வேட்பாளராகி வெற்றி அடைஞ்சு வந்தால் ஒரு சாமானியன் போய் எனக்கு வந்து பட்டா தாங்க, எனக்கு வந்து இப்போ இதில் சான்றிதழ் ஒன்று கையெழுத்து போட்டு தாங்க அப்படின்னா, அப்போ இன்னைக்கு வந்து நான் பொறுப்பாளராக இருக்கிறேன், எனக்கு வேட்பாளர் தாங்க, இல்லைன்னா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு வெளியே போய் இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறப்ப எனக்கு இதை நான் பண்ணித்தரேன், எனக்கு நீ இதை பண்ணித்தா, எனக்கு இந்த மாதிரி தொகைதா, எனக்கு இந்த மாதிரி இடத்த எழுதித்தா, அதைத்தா இதைத்தான்னு கேட்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயங்கிறது தான் இங்கே அண்ணனுடைய தெளிவான கருத்தாக இருக்குது. அப்போது எந்த மாதிரி அண்ணன் பாருங்க, மக்கள்னு ஒரு வேட்பாளர் தேர்வில் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க வந்து என்ன சொன்னாலும் சரி, மக்களுக்கு பணிபுரியக்கூடிய, மக்களுடைய தேவையை அறிந்து, மக்களுடைய குறிப்பை அறிந்து அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் படித்த இளைஞர்களாகவும் படித்த பெண்மணிகளாகவும் அதாவது மகளிர்களாகவும் இங்கே தேவைப்படுது. எந்த கட்சியிலும் இல்லாத மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பெண்கள் பாதி ஆண்கள். முதல்ல இப்போ பெண்களுக்கு முன்னுரிமை. இப்போ 40 இடங்கள் இருக்குது அப்படின்னா 40 இடங்களில் 20 இடங்கள் பெண்களுக்கு, 20 இடங்கள் ஆண்களுக்கு. அந்த மாதிரி அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து களத்தில் வந்து வேட்பாளர்களை நிற்க வச்சு கொண்டு போகிறாரு. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல், இதையெல்லாம் தாங்க முடியாமல் என்னதான் பணம் கொடுத்தாலும் இந்த மக்கள் இன்னைக்கு மாறிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. கட்சி சார்ந்து உளவுத்துறை இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்திருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, ஒரு அரசியல் மாற்றமே உண்டாக போகுது, இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி உருவாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வேற என்ன பண்றதுன்னு உண்மையாலும் மக்கள் அங்கே கண்ணீர் விட்டுட்டு இருந்தப்ப அண்ணன் களத்தில் நின்று எல்லாத்துக்கும் வந்து உதவி பொருட்கள் தந்துட்டு இருந்தார். இது விளம்பரத்துக்காக இதை வந்து நாங்கள் பண்ணணும்னு சொல்றதுக்காக சொல்லல, தயவு செஞ்சு அப்படி நினைக்கவே வேண்டாம். அப்படி மக்களோட கண்ணீரினுடைய இடத்துல, மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய இடத்துல நின்ன அண்ணன் இதை வந்து சரி நம்ம சின்னத்துக்கூட அவர் அதை பற்றி யோசிக்கல. ஏன்னா ஒரு காலவரையறை இருக்குது. ஒரு சின்ன வந்து இதற்குள்ள நீங்கள் வந்து விண்ணப்பத்தை கொடுங்க. இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுப்போம். ஒரு நம்ம விண்ணப்பம் அளிக்கிறோம். இந்த விண்ணப்பம் கடைசி தேதி கொடுத்துருக்குறாங்க. கடைசி தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதாவது விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை முன்னாடி வந்து ஏற்கனவே விண்ணப்பிச்சவங்களுக்கு தான் நாங்கள் வந்து தேர்வு எழுத அனுமதிப்போம், பின்னாடி வரவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஒட்டுக்க தேர்வு எழுத வச்சு அதில் தான் தேர்ந்தெடுப்பீங்க. அப்போ முன்னாடி வந்துட்டாங்க, அவங்கள நாங்கள் வந்து மார்க் அதிகமாக போட்டு பாஸ் பண்ண வச்சிருவேன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாதுல்ல. நியாயமாக யார் நல்லா படிச்சு எழுதுறாங்களோ, யார் வந்து உழைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கான மதிப்பெண்ணை பார்த்து அந்த மதிப்பெண் அடிப்படையில் தானே வேலை வழங்கப்படுது. அந்த மாதிரி இங்கே ஒரு கட்சிங்கிறப்போ சின்னத்துக்கு அப்ளை பண்ணுறப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்னம் இருக்குது அப்படிங்கிறப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கங்கிறப்ப சரி எல்லாமே வரட்டும், எல்லா கட்சிகள் புது புதிய கட்சிகள் இருக்கும், சின்ன சின்ன கட்சிகள், லட்டர்பேட் கட்சி அப்படின்ட்டுலாம் நிறைய கட்சிகள் இருக்கும். அப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் வரட்டும். அவங்களாம் சின்னம் கேட்குறப்ப எந்தெந்த சின்னம் கேட்குறாங்க, ஏற்கனவே பயன்பாட்டு சின்னமா, ஏற்கனவே இருக்கிற சின்னமா, இல்லை வந்து புதிய சின்னமா அப்படிங்கிறத
நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்படித்தான் இருந்திருக்கணும், ஒரு ஜனநாயக அடிப்படையில் அப்படித்தான் இருந்திருக்கணும். ஏன்னா வரவு செலவு கணக்கு காமிச்சிருக்குது, தேர்தல் இத்தனை தேர்தலில் வந்து களங்கண்டிருக்கிறாங்க, 30 லட்சம் வாக்குகளையும் தாண்டி நிற்கிறாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே விதிமுறைகளை சரியாக பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். எல்லா இடத்துலையும் விதிமுறைகளை பின்பற்றி தான் எல்லா விடயங்களும் நடக்குதா அப்படிங்கிறத சமூக வலைதளத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எல்லாமே சரியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிடுறாங்களா அப்படின்ட்டுலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதாவது மக்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்கி வாக்குகளை வந்து வாங்கலாம். வாக்குகளை வாங்கிறது நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் வாக்குகளை பெறுகிறதுனா போயிட்டு கொள்கைகளை சித்தாந்தங்களை சொல்லி அம்மா ஆயா தாத்தா பாட்டி சித்தப்பன் சித்தி அக்கா தம்பி தங்கை எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த ஓட்டை வாங்குறோம், பெறறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்தாங்க 500 ரூபா, அவங்க 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு இருக்கிறாங்க. அப்படியா, இருங்க நாங்கள் 1500 ரூபா தரோம், சக்கமாக சொல்லுவா, சத்தியம் பண்ணிடுங்க, இல்லைன்னா மலையாள மாந்திரிகை நாங்கள் பண்ணி இந்த எலுமிச்சிக்கா வந்து வீட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம், நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படிங்கிற அளவுக்கு சமூக வலைதளத்துல போனதில் இந்த தேர்தல் நடந்தப்போ ஏகப்பட்ட விடயங்களை பார்க்க வேண்டியது இருந்தது. அதனுடைய அடிப்படையில் அதையெல்லாம் கவனிச்சப்ப இதெல்லாம் வந்து வெளிப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை பேச வேண்டியது வருது. இப்படி ஒரு மக்களை வந்து ஒரு வேற மாதிரி நினச்சி மக்களை வந்து எப்படி வேணால் வந்து நம்ம ஆட்சி செஞ்சலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோட சமூக வலைதளங்களுடைய எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அத்தனை பேர் இன்னைக்கு படித்த இளைஞர்களை மாணவிகளாக இருக்கிறதுனால எல்லோரும் அதை வந்து அரசியலை தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க. யார் எப்படி பண்ணுற, என்ன பண்ணுற, வாக்குறுதிகளை என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க, எந்த மாதிரி வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டு ஏன் இன்ன வரைக்கும் செய்யாது இருக்கிறாங்க, நீட் தேர்வு மந்திரம் என்னாச்சு, செங்கல் என்னாச்சு, முட்டை என்னாச்சு, எல்லாமே வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு அரசியல் சூழல் வளர்ந்துருக்குது. அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அயராத உழைப்பினால் மக்களிடையே கொண்டு போய் அரசியல் புரிதலை உருவாக்கிட்டாரு. அந்த அரசியல் புரிதல் இன்னைக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிற்குது. ஒரு வேலைக்கு போகிறோம், 10,000 சம்பளத்துக்கு போகிறப்ப அந்த முதலாளி அந்த வேலைக்கு தேவையான ஆட்கள் எடுக்கிறப்ப எந்த மாதிரி இன்டர்வியூ வைக்கிறாரு, நீ என்ன படிச்சிருக்கிற, உன்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடு, சான்றிதழெல்லாம் சரி பார்த்துட்டு இத்தனை மார்க் எடுத்திருக்க, நீ இந்த மாதிரி வேலை செய்வியா, எப்படி பேசுவ மக்கள்கிட்ட போய், எந்த மாதிரி எல்லாம் நீ வந்து நடந்துப்ப அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அந்த 10,000 சம்பளத்துக்கு வேலை எடுக்கிறதுக்கு இவ்வளோ யோசிச்சு எடுக்கிறாங்களே. 5 வருஷம் உங்களை ஆண்டு உங்கள் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரக்கூடிய அரசியலை வந்து நீங்கள் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும், அந்த மாதிரிலாம் உட்கார வச்சு நீ என்ன செஞ்ச, இது வரைக்கும் உன்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இது வரைக்கும் உன்னுடைய வரலாறு என்ன, நீ எந்த பின்புலத்தில் இருந்து வந்த, ஏற்கனவே உன் மேலே என்ன வழக்குகள்லாம் இருக்குது, நீ என்ன படிச்சிருக்கிற, நீ இது வரைக்கும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்பெல்லாம் என்ன மாதிரியான மக்கள் சேவைகள் வந்து செஞ்சுருக்கிற. இன்னைக்கு வந்து கண்டா வர சொல்லுங்கிற மாதிரி காணாத போனவங்க தான் இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு வந்து ஒரு மக்களோட போய் நின்று ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அதற்காக போராடியோ அதுக்கான தீர்வை கொடுத்தோ அல்லது அவங்களுக்கு தேவையான விடயங்களை செஞ்சிருந்தோ சேவைகளை செஞ்சதோ நிற்கிறாங்கன்னா கிடையாது. பேனா சிலை கட்டுறதுக்கு காசு இருக்குது, சுடுகாடெல்லாம் கட்டுறதுக்கு காசு இருக்குது. ஆனால் இங்கே பள்ளிக்கூடம் வந்து இடிஞ்சுழுவக்கூடிய நிலையிலுமே சுற்றுச்சுவரில் இடிஞ்சுழுவக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பள்ளி கட்டடங்களை கட்டுவதற்கு நிதி இல்லாமல் திணறாங்கன்னா எந்த மாதிரி அரசியல் இருக்குதுன்னு சமூக வலைதளத்தில் மக்கள் வந்து பதிவிடுறப்ப அதை பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ கோபம் வருது. எனக்கு கோபம் வரப்போ மக்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், என்னன்னா நம்மளை நம்ப வரி பணத்தை வாங்கிட்டு இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் மக்கள் என்னென்னா தெளிவாக சீமான் சின்னம் என்ன, சீமான் சின்னம் ஒருவேளை நல்லபடியாக ஒரு நீதி கிடச்சிது, தீர்ப்பு இல்லை நீதி கிடச்சிது அப்படின்னா விவசாய சின்னம் கிடைக்கும். அந்த விவசாய சின்னம் கிடைச்சுன்னா விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும். இல்லைன்னா சீமான் சின்னம் என்ன, அப்போ சீமானுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புதிய சின்னம் கிடைக்கும். சீமான் அண்ணனுடைய புதிய சின்னம் வரப்போ நாம் எல்லாமே அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துவோம். அப்போ அந்த சின்னம் வாக்கு இயந்திரத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை தேடி பிடிச்சி வாக்களிங்க. ஏன்னா அப்போ தான் இந்த அரசியல் புரட்சியை நம்ம பெரிய புரட்சியை உருவாக்க முடியும். அப்போ அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டாந்து மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியும். அப்படிங்கிற இடத்துல நம்ம நிற்கணும். ஒன்றுமில்லை, ஒரு இந்த வாக்கு இயந்திரம் நம்ம ஒரு தேர்வுக்கு போகிறோம் அப்படின்னோம்னா வேகமாக கணக்கிடணும். ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒரு கணக்கீடு பார்க்குறோம் ஒரு கடையில் அப்படின்னா
கால்குலேட்டர் எடுத்து நம்ம கணித மதிப்பு போட்டு உடனே அதனுடைய தொகையை சொல்கிற அளவுக்கு நம்ம வேகமாக வளர்ந்த இந்த தொழில்நுட்ப காலத்தில் வாக்கு இயந்திரத்தில் தான் நம்ம போடுறோம். இங்கே சீட்டாக இருந்தால் கூட ஒவ்வொன்றா உட்காந்து எண்ணிட்டுக்கலாம், அதுவே டோட்டல் காமிச்சிருது. இதுக்கு 2-3 மாதங்கள் வந்து டைம் எடுத்துகிட்டு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் சொல்லிட்டு அதை காலத்தை ஓட்டிக்கிட்டு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் என்ன 3 மாதமா 2 மாதமா ஆகுதுன்றதுக்கு அப்படிங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து கேள்வி, தெளிவான ஒரு கேள்வியை வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வச்சிருக்கிறாரு, அறிக்கையிலையும் விடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கேடுகட்ட அரசியல் நிலவரதுனால நமக்கான அரசியல்ங்கிறது இப்போ தெரியும். பெங்களூர்ல எல்லாம் தண்ணி இல்லாமல் பைப்படியை நின்றுட்டு காத்துட்டு கிடக்குறாங்க, பள்ளிக்கூடம் போக முடியல, தொழிற்சாலைகள் சரியாக இயங்க முடியல, தண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோதான் குடிக்கணும், இவ்வளோதான் பயன்படுத்தணுங்கிற ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்குது. அப்படின்னா இதை பற்றி அண்ணன் செந்தமிழன் சீமான் எப்போ இருந்தால் சொல்லிட்டு இருக்கிறார். அனைத்து உயிர்களுக்கான அரசியல். இன்னைக்கு உங்களுக்கே தண்ணி இல்லை, நீங்கள் போய் டிராக்டர்லையோ லாரியிலையோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து தொட்டி கட்டி அதில் ஓட்டு நிரப்பி குடிச்சுக்கிறீங்க. வீதியில் இருக்கக்கூடிய நாய் போன்ற விலங்குகள், காடுகளில் வனங்களில் வாழக்கூடிய விலங்குகள், பறவை இனங்கள் இதெல்லாம் எங்கே போவோமப்பா? தண்ணி காசு கொடுத்து வாங்கிட்டு வருமா? அது காசுனாவே என்னன்னு தெரியாது. அப்போ அதுகளுக்கு தேவையான, அவைகளுக்கு தேவையான அரசியலை அண்ணன் பேசியிருக்கிறாருன்னா இது எப்படிப்பட்ட அரசியலா இருக்கு? உயிர்களையே நேசிக்கிறப்ப மனிதர்களை எந்த அளவுக்கு, மனிதர்கள் ஒன்றும் வித்தியாசமானவங்களாம் கிடையாது, மனித இனமும் ஒரு உயிரினம், அவ்வளவுதான். இங்கே வாழக்கூடிய பூமியில் நீங்க பொதுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு உயிரினம் தான். இது நமக்கான பூமி இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான பூமி. இது வந்து அனைத்து உயிர்களுக்குமான சொத்து. இது நாம மட்டும் அனுபவிச்சுட்டு அவங்க எல்லாம் அழிச்சிட்டு போனோம்னா நாமளும் சேர்ந்து செத்து போயிருவோங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தெளிவா சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இந்த அரசியலை முன்னெடுக்கணும். இந்த அரசியல் நாளை தலைமுறை நல்லா இருக்கணும். கல்வி, தூய குடிநீர், இலவச மருத்துவம், நாளைய தலைமுறையினுடைய பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் எப்படிப்பட்ட தற்சார்பு பொருளாதாரம், அந்த தற்சார்பு பொருளாதாரம் எப்படி இருக்கணும், பசுமை சார்ந்த அதாவது மண் சார்ந்த தொழில் அமைச்சு இந்த மண்ணுக்கு பூமிக்கு பாதிப்பில்லாத ஒரு அரசியலை, ஒரு தொழிலை வந்து பண்ணி அதன் மூலமாக வெற்றி அடைஞ்சு உலக வர்த்தகமாக்கி அதை கொண்டு போகணுங்கிறது தான் அண்ணனுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் சார்ந்த ஒரு கருத்தாக இருக்குது. நாம் தமிழர் ஆட்சி வரைவை எடுத்து படிங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வேற எந்த கட்சியும் பார்க்கவே மாட்டீங்க. நாம் தமிழர் கண்ணை மூடி போய் தொடுவீங்க. இந்த வாக்கு இயந்திரத்தில் இத்தனாவது பட்டணாமத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் போட்டுருவீங்க ஓட்டை. நாங்கள் இப்போ பரப்புரை பண்ண தேவையில்லை, நீங்களே எல்லா மக்கள்கிட்டையும் போய் பரப்புரை பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு அதில் அத்தனை விடயங்கள் இருக்குது. அதனால் நம்ம நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம தலைமுறைக்கான வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த பூமி நல்லா இருக்கும், பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் நல்லா இருக்குங்கிறத இதில் தெளிவாக பதிவிட்டு, யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்ட அரசியல் போக்கை கடைபிடித்தாலும், எப்படிப்பட்ட துரோகங்களை செஞ்சாலும், நாம் தமிழராக, நாம் தமிழராய், நாம் தமிழருக்கான அரசியல், இந்த தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க, நமக்கான ஆட்சியை நாமளே இங்க வந்து உருவாக்க நாம் ஒன்றுபட்டால்தான் முடியும். நாம் தமிழர் என்ற ஒற்றை சொல்லில் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி. வாக்களிப்போம் நாம் தமிழர் கட்சிக்கு.